எனக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் இது, உங்களுக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் அது. இன்றைக்கி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, போன வருஷம் என்ன கொடுத்தாரு, இந்த மாதம் என்ன கொடுத்தாரு, 2024 என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்ததுலேயே மிகவும் பிரம்மாண்டமான மிக பெரிதான வாக்குத்தத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தையில் உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். பாருங்க. அப்போ பாருங்கள், அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம், பிதாவே கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து வாசம் செய்கிறார்ல, உங்களோடு கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளாக, உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளாக, உங்களுடைய படிப்புக்குள்ளாக, உங்களுடைய எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பார்த்தியா? அதுதான் வாக்குத்தத்தமே. பாருங்கள், வேதத்தில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 6000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தத்தில் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எதுனா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது. முப்பரிணாம தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றில் ஒன்று தேவனாகிய ஆண்டவர் நம்மோடு கூட நமக்குள்ளாக இருக்கிறது தான் பெரிய வாக்குத்தத்தமே. பாருங்கள், இதுக்கு மேலான வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேணுமா? பாருங்களேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை அது எவ்வளவு பெருசோ பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நிகரான சமமானவர். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு சத்தியத்தை சத்தியமாக நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இது பெரிதான வாக்குத்தத்தம். ஆமீன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்துருச்சா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா இப்பொழுதே முழங்கால் படி போடுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். ஆமீன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக நீர் எங்களுக்குள் வர நாங்கள் காத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, எத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.